சேர்ந்த அர்ச்சனா என்கிற சகோதரி காலை உணவு திட்டத்தால பயனடைந்து கொண்டிருக்கக்கூடிய கதையை சொன்னாங்க. வசதி இல்லாத காரணத்தால ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சமைப்போம், காலையில சமைக்க மாட்டோம். முன்னாடியெல்லாம் சாப்பிடாம பள்ளிக்கூடத்துக்கு போன என் பெண்ணுக்கு இப்போ காலை உணவு திட்டத்தால டைமுக்கு சூடான உணவு கிடைக்குது. அதுவும் சாம்பார்ல போடக்கூடிய காய்கறிக்காகவே விரும்பி சாப்பிட்றான். சிலம்ப போட்டி இருக்கு பாருங்க, அந்த சிலம்பம் போட்டியில் கலந்துக்கிட்டு நிறைய பரிசுகள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறான். நான் படித்த காலத்தில் இப்படியெல்லாம் ஒரு திட்டம் இருந்திருந்தா நானும் காலேஜுக்கு போய் படித்து பெரிய ஆளாகியிருப்பேன் என்று நெகிழ்ச்சியோடு சொல்கிறாங்க. அந்த காலை உணவு திட்டத்தையும் அடுத்து அமைய உள்ள நம்முடைய ஆட்சியில் இப்போ 5ஆம் வகுப்பு வரை தான் இப்போ. ஆனால் நாம மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வர்றப்போ 8ஆம் வகுப்பு வரை அந்த திட்டத்தை விரிவுபடுத்த இருக்கிறோம். இப்படி நம்முடைய ஒவ்வொரு திட்டத்துக்கு பின்னாடியும் ஒரு குடும்பம், ஒரு தலைமுறை, ஒரு ஊரே வளர்ச்சி அடைந்த கதைகள் நிறையவே இருக்கு. இளைஞர்களுக்கெல்லாம் கட்டணம் இல்லாமல் வேலைவாய்ப்புக்கான திறன் பயிற்சிக்கு வழங்க நான் முதல்வன் திட்டத்தை அடுத்த கட்டமா நான் முதல்வன் 2.0 செயல்படுத்த போறோம். அதே போல புதுமை பெண் தமிழ் புதும் திட்டத்தில் கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ மாதம் 1000 வழங்கிட்டு இருக்கோம் இல்லையா? இனி அதை 1500 ரூபாய் உயர்த்தி வழங்க போறோம்.